என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மீது சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு வழக்கில் அவர் ஆஜராக வேண்டும், நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு சிபிஐ நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய உத்தரவு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பலரையும் புருவம் உயர்த்த செய்திருக்கக்கூடிய இதன் தாக்கம் என்ன என்பதை பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அஇஅதிமுகவின் திரு ஜெகவீரபாண்டியன், காங்கிரஸ் கட்சியின் திரு கோபண்ணா, மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஜி.ஆர். ரவிச்சந்திரன். வணக்கம். வணக்கம். முதற்கட்டமாக மன்மோகன் சிங் ஒரு முழுநேர அரசியல்வாதி அல்ல, ஒரு அதிகாரியாக, பொருளாதார அறிஞராக அறியப்பட்டவர். எந்தவிதமான ஊழல் புகாருக்கும் ஆளாகாத ஒருவர் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ளப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒருவர் மீது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவரும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்திக்க நேர்ந்திருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்னு இன்றைக்கு அவர் மீதே ஒரு சம்மன் அனுப்பக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை சட்ட ரீதியாக நடக்கிற ஒரு விஷயம் மட்டும் பார்க்குறீங்களா, அதற்கு அப்பாலும் இதை பார்க்க முடியுமா? அதாவது இந்திய அரசியல் வரலாற்றில் ஊழல் செய்தவ அரசியல்வாதிகள், செய்த ஊழலை மறைக்கும் அரசியல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1% கூட மன்மோகன் சிங் கிடையாது. அவர் அதுக்கு தெரியாதவருக்கு. ஆனால் நான் என்ன இதை பார்க்குறேன் அப்படின்னா, அவர் கோர்ட்டுக்கு சம்மன் அனுப்புகிறாரு, அவர் வரப்போகிறாரு, April 7 கேஸ் வருது, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடில். இந்தியாவினுடைய பொருளாதார அடிப்படை பொருளாதார விஷயங்களில் இது என்ன ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ண போகுது இனிமேல் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது அதில் முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அவர் பழைய பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரியாக இருந்தார். அவருக்கு 7ஆம் தேதி வர சொல்லி சிபிஐ அமைச்சிருக்காங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் போகிறாரு, கேஸு நடக்க போகுது, ஆர்கியூ பண்ண போகிறாங்க, அடுத்த ப்ரொசீஜர். ஆனால் இதனுடைய இம்பேக்ட், இது எவ்வளோ தூரம் இந்தியாவினுடைய எதிர்கால வெளிநாட்டு முதலீடுகளை பாதிக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கவலையாக இருக்குதுல்ல. என்னுடைய முதல்கட்ட கவலையே அதுதான், முதல்கட்ட என்னுடைய கருத்து அதுதான். அதை பற்றி குற்றம்னு ஒன்று நடந்துருது, அதற்கு அவர் உடந்தை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கருதுனா நடவடிக்கை எடுக்கணுமா, அல்லது முதலீடு பாதிச்சிரும், இந்தியாவின் புகழ் மங்கிரும் அப்படின்னு பார்த்து நீதிமன்றம் விட்டுறணுமா? இல்லை, குற்றம் நடந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னா அந்த குற்ற நடவடிக்கையில் அவர் எவ்வளோ தூரம் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதே முதல்ல கம்ப்ளீட்டாக அதை பற்றி சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் சொன்னதில் அவருடைய பெயரையோ அவர் குற்றம் செய்யறது எங்கேயும் வரல. ஆனால் அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இது என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு பிஜேபி அரசு ஒரு ஆத்திரத்தில் அள்ளி தெளிச்சிட்டாங்களோ இந்த விஷயத்தை அப்படிங்கிறத எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா வளர்ச்சிங்கிற ஒன்றை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நரேந்திர மோடி கவர்மெண்ட் அதை வச்சு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த வளர்ச்சிக்கு நமக்கு தேவைப்படுறது முதல்ல இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சரி, இப்போ இருக்கிற சரி, அந்நிய முதலீடு மட்டும்தான் நமக்கு பிரதானமாக நம்ம பேசிட்டு. கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி அந்நிய முதலீடு தேவை, வளர்ச்சி தேவை, மக்களுக்கு வேலைவாய்ப்பு தேவை, நம்பகத்தன்மை இருக்கும். அதற்காக ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல போய் வருகிற போது அப்படிங்கிறது உயர் பதவியில் இருக்கிறவங்கள விட்டுறணும்னு சொல்றீங்களா? விட்டுறணும்னு சொல்ல, அவர் ஆரம்பத்திலே ஒரு அக்யூஸ்டன் போட்டு நீங்க உள்ள எடுத்துட்டு அவரை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கம்பெனிகளுக்கோ அல்லது வெளிநாடு வரக்கூடிய நிறுவனங்களுக்கோ இந்தியாவில் இன்னும் பல வகையில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா எங்கே வரும்? இன்னைக்கே பாருங்க, டிஃபென்ஸ்ல இன்னைக்கு கேட்ட அளவுக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரல. ஒரு பார்வை திரு மணி, பிர்லா ஒரு பாரம்பரியமான தொழில் குடும்பம். நரேந்திர மோடி அரசுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் இருந்த மன்மோகன் சிங் ஒரு மிஸ்டர் கிளீன் அப்படின்ற இமேஜோட அரசியலுக்கு அந்த பதவிக்கு வந்தவர். ஆனால் அந்த மாதிரி வந்த ஒரு முழுநேர அரசியல்வாதியாக இல்லாத ஒரு பொருளாதார அறிஞரும் ஒரு புகழ்பெற்ற நிறுவனமும் இன்னைக்கு ஒரு ஊழல் புகார், முறைகேட்டு புகாருக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இது முதலீட்டை பாதிக்கும்னு அவர் ஒரு பார்வையை கொடுக்கிறார். இன்னொரு பார்வை, சட்டம் உயர்ந்தது, எல்லா தனி மனிதனை விடவும் ஒரு எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களை காட்டிலும் சட்டம் ஒருபடி மேலே உயர்ந்தது அப்படின்னு மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இதை நிச்சயமாக சொல்லலாம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஜஸ்டிஸ் கிருஷ்ணர் அடிக்கடி சொல்வார், however high you are, the organization is, the law is above you. அந்த மாதிரி யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டம் என்பது அவங்க எல்லாரையும் விட பெரியது. அப்புறம் நண்பர் ரவிச்சந்திரன் சொன்னது இந்த அந்நிய முதலீடு என்ற அவர் கவலைப்படுகிறார். அது கேட்டு புளித்து போன ஒரு வாதம். இது போன்ற விஷயங்களாலெல்லாம் அந்நிய முதலீடு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் எந்த நாட்டில் போய் எங்கு முதலீடு செய்தாலும் அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் முதலீடு செய்ய வேண்டும். இங்கே எழும்பி இருக்கக்கூடிய கேள்வியே, உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை நேரடியாக கண்காணித்து வருகிறது. அந்த நீதிபதி அவ்வளவு சுலபமாக ஒரு முன்னாள் பிரதம அமைச்சருக்கு
சம்மனை அனுப்பியிருக்க மாட்டார். ஆகவே ஆரம்ப கட்ட கருத்தாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீங்கள் சொன்னது போல டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் முன்னணி தொழிலதிபராக இருக்கக்கூடிய பிர்லாவுக்கும் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது என்பது நிச்சயமாக ஒரு பிரைம ஃபேசி என்று சொல்லக்கூடிய பூர்வாங்க ஆதாரம் இல்லாமல் இந்த நடவடிக்கையை அந்த நீதிபதி எடுத்திருக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் இந்த நடவடிக்கை மூலம் இந்திய நீதித்துறையின் மாண்பு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. திரு கோப்பண்ணா, இந்த ஒரு தவறே நடக்கவில்லை, ஏற்கனவே இருந்த விதிகளின்படிதான் இந்த நிலக்கரி சுரங்கங்கள்லாம் ஒதுக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஆனால் சிபிஐ அவரை விசாரித்தது, தொடக்கத்தில் அவர் மேலே புகார் இல்லைன்னாங்க. பிறகு நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகுதான் மன்மோகன் சிங்கை போய் விசாரித்து அவரோட ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. இப்போ நீதிமன்றம் தான் அவரை குற்றவாளி, இதுக்கு வாங்கன்னு சொல்லி சம்மன் அனுப்புது. இப்போ அரசியல்னு இதை சொல்ல முடியுமா? இல்லை, இதில் டாக்டர் மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் 1993 2011 வரைக்கும் 206 நிலக்கரி ஒதுக்கீடுகள் நடைபெற்றிருக்கு. இதில் நரசிம்மராவ் 5 ஒதுக்கியிருக்கார், வாஜ்பாய் 37 ஒதுக்கியிருக்கிறார், டாக்டர் மன்மோகன் சிங் 162 ஒதுக்கியிருக்கிறார். இந்த 218 அரசு நிறுவனங்களுக்கு 100, தனியார் துறைக்கு 106, அல்ட்ரா மெகா பவர் பிளான்ட்டுக்கு 12, இப்படி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது ஒதுக்கப்பட்டிருந்தது 1993 ஒரு கொள்கையின் அடிப்படையில் இது ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு திடீரென்று இந்த இண்டால்கோ என்ற நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்டது. அதில் முறைகேடு நடந்திருக்காகவோ ஏதோ அடிப்படையில் இன்றைக்கி சம்மன் அனுப்புகிறாங்க. என்னை பொறுத்தவரை ஏற்கனவே சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து க்ளோஷர் ரிப்போர்ட்டெல்லாம் போட்டு முடிந்து போன கதையை மீண்டும் தோண்டி எடுத்து இன்றைக்கு எந்த அடிப்படையில் மன்மோகன் சிங் சம்மன் அனுப்புகிறான்னு தெரியல. ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் ஏற்கனவே இது குறித்து வருகிற போது நாடாளுமன்றத்திலே அவர் பேசினார். இந்த வழக்கை இந்த மாதிரி ஒரு விசாரணை வருமேயானால், சிபிஐ விசாரிக்குமேனால் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். சட்டத்துக்கு கட்டுப்பட்டு, நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு விசாரணைக்கு நான் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன். நான் நிரபராதி என்றே நிரூபிப்பேன். ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே வழக்குல சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பிச்சு முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வழக்குக்கு வரும்போதும் நான் குற்றவாளி அல்ல, நிரபராதின்னு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்றது இயற்கை. ஆனால் ஒரு பிரதமராக இருந்த ஒருவர் மேலேயே இவ்வளவு பெரிய புகார் வர்றது என்ன புகார்? ஒரு புகாரும் கிடையாது. 75, 15, 15 அந்த குமாரமங்கலத்துக்கு பிர்லா கொடுத்தது வெறும் 15% தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது கூட ஒரிசா சீஃப் மினிஸ்டருடைய பரிந்துரையின் அடிப்படையில் பிரதமர் அவர்கள் அதை அந்த கடிதத்தை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கார். நிலக்கரி அந்த துறையினுடைய செயலாளர் பரேக் அவர்கள் அந்த ப்ரொபோசல் கொடுத்து அந்த ப்ரொபோசலை இவர் ஒத்துக்கிட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இல்ல, அப்படி மட்டும் சொல்லல. இன்றைக்கு நீதிபதி அந்த ஸ்பெஷல் கோர்ட்டோட நீதிபதி சொன்னதுல 75 பக்கத்துல உத்தரவு போடுறார். நீதிபதி சொல்லக்கூடிய கருத்து, தனியார் கம்பெனி அதிகமான லாபம் அடைகிறதுக்கு இவங்க உதவி இருக்காங்க, உடந்தையா இருந்திருக்காங்க. பிரதமர் அலுவலகம் அந்த ஒதுக்கீட்டை தருவதற்கு அதீதமான ஆர்வத்தை காட்டி இருக்கிறது. இல்ல, அதீதமான ஆர்வத்தை நவீன் பட்நாயக் காட்டினாரா, டாக்டர் மன்மோகன் சிங் காட்டினாரா? அப்படியெல்லாம் கிடையாது. அவரோட இதுல அமைச்சிருக்கிறதுல கிரிமினல் கான்ஸ்பிரசி அண்ட் கரப்ஷன் சார்ஜ் அப்படின்னு போறப்ப பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் shown undue importance. இல்லை, அந்த மாதிரி நீதிமன்றம் கருதினால் அந்த நீதிமன்றம் கருதுவதை நீதிமன்றத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் தன்னுடைய விசாரணையின் மூலம் அந்த வழக்கை எதிர்கொள்ளும் விதம் தகர்த்து உடைத்தெறிவார். நீதிமன்றம் சொல்லுவதெல்லாம் வேதவாக்கு கிடையாது, அதை உடைத்தெறிவார். ஒரு கருத்து, அதாவது ஒரிசா சீஃப் மினிஸ்டர் பட்நாயக் ரெக்கமெண்டேஷன் பண்றாரு. அதன் பிறகு தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அதுக்கான அனுமதியை கொடுக்கிறார். இன்ஃபேக்ட் சொல்ல போயிருந்தா ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டதை மாற்றி அந்த ஹிண்டால்கோ நிறுவனத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இதில் கேள்வியே எங்கு திரும்ப திரும்ப வருகிறது என்றால், undue interest shown by the Prime Minister's office under the coal ministryன்றாங்க. இதுல கோல் மினிஸ்டராக அப்பொழுது இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர். நான் சொல்றேன், இப்ப சிக்கலை இங்கே தான் வருது. வெறும் நவீன் பட்நாயக் சொன்னான்ற அந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த ஒரு உத்தரவை பிரதம அமைச்சர் அவர்கள் பண்ணியிருக்க மாட்டார். இவர் ஏன் இதில் அதீத ஆர்வம் காட்டினார்? இல்லை நான் சொல்றேன், ஒரு 7/5/2005 டாக்டர் மன்மோகன் சிங்க்கு குமார் மங்கலம் பிர்லா அவர்கள் கடிதம் எழுதுகிறார். எனக்கு இந்த மாதிரி நிலக்கரி சுரங்கம் தேவைப்படுகிறது என்று ஒரு கடிதம். ஒரு தொழில் இண்டால்கோ என்பது ஒரு ரெப்யூட்டட் ஒரு அலுமினியம் பிளான்ட் அங்கே வருது. அதற்கு பிறகு 17/8/2005 நவீன் பட்நாயக் கடிதம் பிரதமருக்கு. அந்த சமயத்தில் இவர் எழுதுகிறார், ப்ளீஸ் கெட் எ ரிப்போர்ட் ஃப்ரம் கோல் மினிஸ்ட்ரி என்று சொல்லி கோல் செக்ரட்டரிக்கு வருது. கோல் செக்ரட்டரி ஒரு ப்ரொபோசல் வைக்கிறார், கன்சர்ன் கோல் செக்ரட்டரி. அந்த ப்ரொபோசலை
இவர் ஏற்றுக்கொண்டு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இதில் என்ன பிரைமா ஃபேசி, என்ன கிரிமினல் குற்றம், என்ன கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கு அதுல? இல்ல அதைத்தான் அந்த நீதிபதி சொல்றார். ஒவ்வொன்றிலும் ஒரு இதையெல்லாம் ஒரு நீதிமன்றம் குற்றம் என்று சொல்லுமே, ஆனால் இந்த நாட்டில் எதுவுமே நடக்காது. இல்ல எந்த பிரதமரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இல்ல பிரதமர் இதெல்லாம் நீதிமன்றம் கேட்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. நாடாளுமன்றத்தினுடைய முடிவுகள்ல, நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிடுமே ஆனால், இது போன்ற தலையிடுமானால் அதை வைக்க வேண்டிய இடத்தில் நாடாளுமன்றம் வைக்கும். நாடாளுமன்றத்தில் ஒரு பிரதமர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறார். கிரிமினல் இன்டென்ஷனே கிடையாது. கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குன்றதானே சார்ஜ். கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குன்னு நீதிமன்றம் சொல்லட்டும், தீர்ப்பு வரட்டும், பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நாங்கள் அது வந்து இவர் நிரபராதி, இவர் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, இதையெல்லாம் சந்தித்து உடை தெரிவார். குறுக்கிட்டீங்க. அதாவது வழக்கறிஞர் வந்து நிலக்கரி சுரங்க ஊழலை பற்றி தான் இப்போ நம்ம பேச வந்திருக்கோம். தான் தலைப்பு. அவர் வேற ஒரு நிலைக்கு போயிட்டாரு. பரவாயில்ல, இல்லை வேற நிலை இல்லை, அதோட இன்னொரு பரிமாணத்தை அவர் சொல்ல. அதான் அந்த பரிமாணத்தை பற்றி நம்ம இப்போ விவாதிக்கலை. ஒரு சப்ஜெக்டுன்னா அந்த சப்ஜெக்டில் பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா பாராளுமன்ற தேர்தலின் போதே நிலக்கரி ஊழலை பற்றி தெளிவாக பேசியிருக்காங்க. உலகத்திலேயே நிலக்கரி படிவம் அதிகமாக கிடைக்கும் நாடுகளில் இந்தியா ஒன்று. ஆனால் இந்த நிலக்கரியை வெட்டி எடுக்கும் உரிமையை மத்திய காங்கிரஸ் அரசு தனியாருக்கு குறைந்த விலைக்கு தாரை வார்த்து விட்டது. இந்த ஊழலை மத்திய தணிக்கைத்துறையும் உச்ச நீதிமன்றமும் சுட்டி காட்டியுள்ளதால் நமக்கு தேவையான நிலக்கரி வெட்டி எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுன்னு பேசியிருக்காங்க. எங்கள் செயற்குழுலையாக நிலக்கரி ஊழலை பற்றி ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, எனக்கு ரொம்ப சகோதரர் கோபண்ணா ரொம்ப ஆவேசமாக பேசினார். ஊழல் என்ன ஊழல், நீதிமன்றம்லாம் ஊழலில் தலையிடலாமா, பாராளுமன்றத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஊழல் என்பது வேறு, பாராளுமன்ற விவாதம் என்பது வேறு. நானும் காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலம் இருந்துக்கிறேன். கடந்த ஒரு 10-13 ஆண்டுகளாக இந்தியாவில் ஊழல் என்ற பிரச்சனை பெரிதாகிவிட்டது. 1969 கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்த பொழுது, இது நிலக்கரி சுரங்கம் பத்தினதா? இல்ல, புது ஊழலை பத்தி தான். இல்ல அவர் தான் சப்ஜெக்ட் மட்டும் தான் பேசுறாரு. ஆமா, ஊழலை சொன்னார்ல, சப்ஜெக்ட் மட்டும் பேசுறோம். ஊழல்ன்றது எப்படி வந்துச்சுன்னா அது கனெக்ஷன் இருக்கு. இல்லைன்னா நீங்க கேளுங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல கருணாநிதியை ஊழல் அரசியல்வாதி என்று வெளிப்படுத்தினார். எப்போ காங்கிரஸ் ஊழல் அரசியல் கட்சியாக மாறியது என்று சொன்னால், கருணாநிதி என்றைக்கு டெல்லியில் போய் மன்மோகன் சிங் காங்கிரஸ் அரசியல அவர் அங்கம் வகித்தாரோ, 2G ஊழல் 1,76,000 கோடி என்று சொன்னார். பாண்டியன் ஒன்று சொல்லணும், திமுக தரப்புல இல்ல. இன்னொன்னு சொல்ல வேண்டியது, நீங்க சொல்றது ஃபேக்சுவலி ராங். இல்ல, 2004 திமுக காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. இந்த ஊழல் நடந்ததாக சொல்லப்படுற இந்த நிலக்கரி ஊழல் நடந்த இந்த ஒதுக்கீடுன்றது 2005. நீங்க சொல்ற 2G ஊழல் இது வந்து 2007 2009 வர்றது. நீங்க அதற்கு இந்த வழக்குல திமுகவுக்கு தொடர்பு இல்லை. திமுக அது தப்பு. திமுகவுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல, கருணாநிதி சேர்ந்ததால நீங்க வந்து அப்படி பார்க்க முடியுமா? அப்படி பார்க்க முடியாது சார். இப்போ வந்து டாபிக் விட்டு நம்ம டீவியேட் பண்ணல. இல்ல, ஒரு செகண்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் காங்கிரஸ் கட்சி ஒரு ஊழல் அரசியல் கட்சியாக மாறியதற்கு கருணாநிதி ஒரு காரணம். இது வேற விவாதம். ரெண்டாவது தெளிவா ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கார். அவர் வந்து நிலக்கரி சுரங்க அமைச்சகத்தின் பொறுப்பில் இருக்கார். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது அந்த ஊழல் குற்றச்சாட்டை தார்மீக பொறுப்பேற்று அன்றைக்கே மன்மோகன் சிங் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, உச்ச நீதிமன்றமே
200 பரிமாணங்களை ரத்து செய்திருக்கிறது ஆச்சுங்களா. மூணாவது, ஊழல் நடக்காமல் இதெல்லாம் நடக்கலை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மன்மோகன் சிங்கிற்கு ஊழல் தடுப்பு அமைப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, கோபண்ணா பேசும்போது ஊழலே இல்லை இது என்ன ஊழலான்னா, இதை விட மகா ஊழல் எதுவுமே கிடையாது. இந்தியாவில் மகா ஊழல் என்று சொன்னால், ஒன்று 2G, ரெண்டாவது நிலக்கரி சுரங்க ஊழல். இல்லை இதில் வந்து 2G பற்றி நான் விளக்கமாக நிறைய பேசியிருக்கேன். இல்லை, நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேச சொல்ல விரும்புகிறேன். இந்த நிலக்கரி விஷயத்தில் 16/9/2005 கோல் மினிஸ்ட்ரி அதில் செக்ரட்டரியாக இருக்கிற PC பரேக் வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறார். அந்த குறிப்பிட்ட நிலக்கரி சுரங்க விஷயத்தில் ஜாயிண்ட் வெஞ்சர், அது வந்து இண்டால்கோ என்கிற தனியார் துறைக்கு மட்டுமல்ல, அதில் ஜாயிண்ட் வெஞ்சரில் மகாநிதி கோல் லிமிடெட் ஒரு கவர்மெண்ட் என்டர்பிரைஸ், நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் ஒரு கவர்மெண்ட் கார்ப்பரேஷன், ரெண்டும் சேர்ந்து இண்டால்கோ என்கிற தனியார் நிறுவனம் 75-15-15 மூன்றும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் தான் இந்த கோல் மைன் அலோகேஷன் கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிலதிபருக்கு, அதுவும் குமாரமங்கலம் பிர்லா என்பவர் ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு கோரிக்கை வைக்கிறார். நிலக்கரி தான் கேட்கிறார். நிலக்கரி எதுக்காக? அலுமினியம் அந்த ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ன்ற பேர்லாம் வந்து அடிபட்டு போயிடுச்சு. இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழில் குழுமங்கள்ல நான் சொல்றேன், இதுல எல்லாரையும் சொல்ல மாட்டேன், எல்லாரையும் சொல்ல மாட்டேன் வந்து 2Gல பேர் அடிபட்டது. அம்பானி சகோதரர்கள்ல ஒருவர் வந்து அவருடைய நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அதுல இருக்காங்க. இப்ப பிர்லா வந்து இந்த புகாருக்கு வர்றாங்க. அதனால ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன், புகழ்வாய்ந்த தொழில் குழுமங்கள் தவறுகளில் ஈடுபடாது அப்படின்ற ஒன்று வந்து ஏற்கனவே தகர்க்கப்பட்டுருச்சு. இல்ல அதாவது நீங்க இந்த சம்மன் அனுப்புங்க போங்க, அதையெல்லாம் மன்மோகன் சிங் எதிர்கொள்ள போகிறார். இதற்கெல்லாம் வந்து நாங்க வக்கீலாக வாதாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்று இல்ல, நீங்க சொன்னதுக்கு இன்னொரு கருத்தையும் சொல்லணும். உங்க ஆட்சி இருந்த காலத்துல 2013 இந்த வழக்கு பதியப்படுகிறது, சிபிஐயால் வழக்கு பதியப்படுது. அப்ப காங்கிரஸ் அரசு தான் ஆட்சியில் இருக்கு. அப்பதான் குமாரமங்கலம் பிர்லா மீது அந்த எஃப்ஐஆர் பதியப்படுது. எனவே நீங்க வந்து ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன், புகழ்வாய்ந்த நிறுவனங்கள் அப்படின்றதுனால ஒருத்தங்களை வந்து தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்ற வாதம் ஏற்க இயலாத ஒண்ணு. நாங்கள் ஆட்சி செய்த போதும் மத்திய புலனாய்வுத்துறை அந்த கோல் அலோகேஷன் விசாரிக்கிறப்போ இந்த வழக்கு அதுல வந்து பிரதமர் மேல சொல்லப்போ பிரதமர் நாடாளுமன்றத்துல இந்த விசாரணைக்கு நான் தயார், சிபிஐ வந்து விசாரிக்க ஊழல் நடந்துச்சா இல்லையா? ஊழல் நடக்கல. என்ன இருக்கு ஊழல்? இதுல உச்ச நீதிமன்றமே ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லிதானே 200 அலாட்மென்ட் கேன்சல் பண்ணாங்க. நான் சொல்றேன். ஒண்ணு. இரண்டாவது, ஜெகதீர பாண்டியன் இதுல இன்னொரு அம்சம், நீதிமன்றத்துல ஜெகதீர பாண்டியன் இதுல இந்த நீதிமன்றமே கூட ஊழல் அப்படின்ற ஒன்று வருகிற போது தனியார் நிறுவனம் பயனடைந்ததை சொல்றாங்களே தவிர, அதுல வந்து இந்த அபிஷியல் குறிப்பிட்ட இந்த அதிகாரி அல்லது இந்த அரசியல்வாதி இப்படி பயனடைந்தார், அவருக்கு இந்த பண பரிவர்த்தனையில இந்த மாதிரி பணம் வந்து சேர்ந்தது, இந்த நிறுவனம் இவ்வளவு கொடுத்தது அப்படின்ற எந்த விவரமும் அந்த குற்றப்பத்திரிகையில் இல்லை. நான் ஒரே ஒரு இப்ப ஊழல் நடந்துச்சு, நான் தான் அதுல மந்திரியா இருக்கேன், நானே பிரைம் மினிஸ்டரா இருக்கேன், கேபினெட்டில் வைக்காமல் எந்த பிரச்சனையும் வெளியில் வராது. பிரைம் மினிஸ்டரே இன்சார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு துறையில் வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது 30 கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாலே கொடுத்தாங்கன்றதெல்லாம் வாதங்கள் அல்ல, பாலிசி. கோபண்ணா பேசும்போது என்ன சொன்னார்னா, கோபண்ணா பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார், எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதாவது வந்து இதை வந்து நாடாளுமன்றம் பெரிதா நீதிமன்றம் பெரிதான்ற மாதிரியான ஒரு போக்குல அந்த விவாதத்தை அவர் கொண்டு போனார். இல்ல டிசிஷன் ஆஃப் தி எக்ஸிகியூட்டிவ் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. அப்படினா ஏன் வந்து நீங்க சிபிஐ முதல்ல சிபிஐ எஃப்ஐஆர் எதுக்கு ஃபைல் பண்ணீங்க? அப்புறம் 217 அலாட்மெண்ட்ஸ் அவன் கேன்சல் பண்றான். இது எல்லாத்தையுமே வந்து சொல்லும்போது வந்து பார்லிமெண்ட் தான் சுப்ரீம், இதை வந்து நாங்க வந்து விட மாட்டோம்ன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இது வந்து ஒரு ஜுடிஷியலை த்ரெட்டன் பண்ற மாதிரி. இது வந்து நீங்க பாலிசி டிசிஷன்ஸ் சொல்லக்கூடியது எதுவுமே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதுதான். நீங்க ஒரு பிரதமர் வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கிற முடிவுகளை எல்லாம் ஒரு நீதிமன்றம் வந்து குறுக்கிடலாம். அதுல வந்து கிரிமினல் இன்டென்ஷன் இருந்தா
அதுல ஏதாவது ஆதாயம் அடைகிற ஒரு Intention இருக்கு. பிரைமா ஃபேசி இருந்தா இருக்கு. பிரைமா இல்ல, ஃபேசி இருந்தாலும் இரண்டு விஷயங்கள்லயும் அடிபட்டிருக்கு. இதுல உச்சநீதிமன்றம் இல்ல, உச்சநீதிமன்றம் அவருடைய மோட்டிவ் என்ன சொல்லுங்க? இல்ல, உச்சநீதிமன்றம் பிரைம் மினிஸ்டருடைய மோட்டிவ் அந்த என்ன? மூடப்பத்திரிகை சொல்றீங்க. இந்த அலோகேஷன்ல சார், நீங்க motive இல்லைன்னு நிதியை எப்படி மீறி சொல்றீங்க? தந்திருக்கிறார். நிதியை மீறி தந்திருக்கிறார். கோபண்ணா, நான் சொல்றேன், motive இல்லைன்னு நான் எப்படி சொல்றேன், சொல்றீங்க? 85% வந்து பொதுத்துறை நிறுவனத்துக்கும் 15% இண்டால்காம் கொடுத்த ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். இது ஜாயிண்ட் வெஞ்சர்ல என்ன அனுகூலத்தை அதுலயே அந்த 15 பெற முடியும்? அந்த 15%ன்றதே நீங்க ரூபாயில சொன்னா மிகப்பெரிய தொகை. அவங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து நீங்க ஏற்கனவே ஒதுக்குன ஒண்ணு வேறொரு நிறுவனத்துக்கு ஒதுக்குனத குமாரமங்கலம் பிர்லாவோட நிறுவனத்துக்கு மாற்றி கொடுத்ததுல அதீதமான ஆர்வத்தை காட்டி இருக்காங்க. இதனால் அந்த நிறுவனம் அதீதமான பயனை அடைந்திருக்கிறது. நான் பதில் சொல்லியானு இருங்க. என்னதானே இது, அதாவது 7/5/2005 குமாரமங்கலம் பிர்லா வந்து கடிதம் எழுதுகிறார். என்னைக்கு அலோகேஷன் ப்ரொபோசல் என்னைக்கு வருது? 16/9/2005 கிட்டத்தட்ட 4 மாசம் கழிச்சு இது வந்து ப்ரொபோசல் யார் அனுப்புறது? நிலக்கரித்துறையினுடைய செயலாளர் அனுப்புறார். அந்த செயலாளர் அனுப்புறது இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது ப்ராசஸ். அதை சீஃப் மினிஸ்டர் கடிதம் எழுதுகிறார், இவருக்கு கொடுக்கணும், எந்த மாநிலத்தினுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும் இந்த மாநிலத்தினுடைய வெல்த்துக்காகவும் நீங்க இதை அலோகேட் பண்ணணும்னு அவர் கடிதம். அவர் ஏன் இதுல சேர்க்கல? அவரையும் சேருங்க. இதுல வந்து குற்றமே நடக்கல. ஏற்கனவே நிறைய 100க்கும் மேற்பட்ட கோல் அலோகேஷன் நீங்க பண்ணதுல தவறுகள் நடந்திருக்கலாம். ஏன்னா இது வந்து மத்திய அரசு மட்டும் பண்றதில்ல. கோல் அலோகேஷன் ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டு அபிஷியல்ஸும் சேர்ந்து இன்டர் மினிஸ்ட்ரியல் ஸ்டீரிங் கமிட்டி தான் அலோகேட் பண்ணது. வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய நிலக்கரித்துறை அலோகேஷன் பண்ண முடியாது. மணி இதுல ஒரு கேள்வி அவர் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி நியாயமானது ஒன்று. 8 மாதங்கள் 9 மாதம் ஆகிறது பிஜேபி அரசு வந்த பிறகு. இந்த ஆட்சி வந்த பிறகும் சிபிஐ ஏற்கனவே தாக்கல் செய்த அறிக்கையில மன்மோகன் சிங் மீது புகார் சொல்லாமல் அவர் மீதான போர்ஷன் வந்து இதுல தவறு இல்லைன்னு நீதிமன்றத்தில் சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு நீதிபதி கேட்கிறார், இப்போ மீண்டும் அந்த வழக்கு துருவப்பட்டு மீண்டும் அவருக்கு சம்மன் தர்றாங்க அப்படின்னு சொன்னா சிபிஐ ஏன் தன்னுடைய நிலையை மாத்திக்கிறது? இல்ல, நான் வந்து என்னுடைய கருத்து, இந்த விவகாரத்தில் பிஜேபி கவர்மெண்ட் வந்து மன்மோகன் சிங் எதிராக செயல்படுகிறது என்று நான் நம்பவில்லை. இந்த வழக்குகள் அனைத்துமே உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையிலும் உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பிலும் நடக்கக்கூடிய வழக்குகள். உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் நடக்கக்கூடிய வழக்குகள் என்றால் அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு புள்ளி கமா ஃபுல் ஸ்டாப்பை கூட அவங்க இஷ்டம் போல குக்கப் பண்ணிட முடியாது. ஏன்னா ஜட்ஜஸோட ஸ்க்ரூட்டினிக்கு அது போய் நிற்கும். சிபிஐ வந்து ஒரு முன்னாள் பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கு சம்மன் விடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு பிரைமா ஃபேசி எவிடன்ஸை ஜட்ஜு கிட்ட கொடுக்காம ஜட்ஜ் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாரு. இல்ல, சிபிஐ நிலையில ஏன் இந்த மாற்றம் வந்தது? சிபிஐ நிலையில ஏன் இந்த மாற்றம் வந்ததுன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இதை நீங்க ஏன் இப்படி பார்க்க கூடாது? முன்பு வந்து சிபிஐ வந்து மன்மோகன் சிங் ஆதரவாக இருந்தது என்று ஏன் நீங்கள் பார்க்க கூடாது? இல்ல, மன்மோகன் சிங் காலத்தை பற்றி நான் பேசல. மன்மோகன் சிங் காலத்தில் அவரை விசாரிக்க முடியாது. ஆட்சி மாறின பிறகும் அவரை எக்ஸ்க்ளூட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்த சிபிஐ, புதிய ஆதாரங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்த சிபிஐ ஏன் 2 மாதங்கள்ல தன்னோட நிலையை மாற்ற க்ளோசர் ரிப்போர்ட் கொடுத்தா கூட வந்து ஜட்ஜ் நினைச்சாருன்னா அது ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப கனிமொழியோட ஒரு பெயில் கேஸ்ல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 2வது முறை அவர் பெயில் ஃபைல் பண்ணப்ப சைனி வந்து ஓபி சைனி வந்து சிபிஐ அப்போஸ் பண்ணாம இருந்த கட்டத்தில் கூட பெயிலை மறுத்தார். ஆகவே நீதிமன்றம் என்பது எப்பொழுதுமே தன்னிச்சையாக தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு மைண்ட் அப்ளை பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் இஷ்யூல நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இதுல வந்து பெரிய லெவல்ல வந்து பாலிடிக்ஸ் விளையாடி இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினில இது நிக்கணும். மன்மோகன் சிங் கேஸுக்குள்ள இழுக்கிறாங்கன்னா இவங்களால ப்ரூவ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கரிய அள்ளி பூசிட்டு நிப்பாங்க. சிபிஐ அவ்வளவு சுலபமா அதை பண்ணிட முடியாது. சிபிஐ பத்தி ஒண்ணே சொல்றேன். சிபிஐ வந்து ஃபைல்ட் த ரிப்போர்ட் ஸ்பெஷல் கோர்ட்ல கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி இருக்கு, தேர் வாஸ் நோ ராங் டூயிங் அண்ட் எவ்ரிதிங் வாஸ் அபவ் போர்டு என்று சொல்லி க்ளோஷர் ரிப்போர்ட் எல்லாம் போட்டு முடிஞ்சு போன வழக்கு இந்த ஆட்சியில இன்னைக்கு வந்து நில கையகப்படுத்தல் சட்டத்தில் கிட்டத்தட்ட 11 கோடி வாக்குகளை பெற்றவர்கள் 75 கோடி விவசாயிகளை வந்து கார்ப்பரேட் முதலாளிகளிடம் அடகு வைக்கிற முயற்சி இன்றைக்கு திசை திருப்புவதற்காக நான் திசை திருப்பல, பாஜக திசை திருப்புவதற்காக இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து சிபிஐ மூலமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. சமமா கொடுங்க. இல்லைன்னா பேச முடியாது. சொல்லுங்க சுருக்கமா சொல்லுங்க. நான் சுருக்கமாக சொல்றேன். நண்பர் பத்திரிகையாளர் சொன்னதை போல இந்த வழக்கில் புதுசாக ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் நோக்கத்தோடு சம்மன் அனுப்பலை. 2வது, முன்ன இருந்த சிபிஐ வந்து சிபிஐயா இல்லை,
முன்ன இருந்த சிபிஐல நான் சொன்னது நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு க்ளோஷர் ரிப்போர்ட்டை இவங்க தாக்கல் செய்தாங்க. இருங்க, நான் தான் சொல்கிறேன். க்ளோஷர் ரிப்போர்ட்டு முன்னாலேயே தயார் பண்ணது. முன்ன இருந்த சிபிஐ டைரக்டர் மீது பல அலிகேஷன் உண்டு. அவர் கோல் ஃபைலையே கொண்ட மினிஸ்டர்கிட்ட காமிச்சாருன்னு சொல்லி மினிஸ்டரே ராஜினாமா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 2 விஷயம் இல்லை, கோர்ட்டு வேற, சுப்ரீம் கோர்ட் ஊழல் நடந்திருக்குன்னு அலகேஷனை தள்ளுபடி செஞ்சது ஒன்று. 2வது, ஜனநாயகத்தில் மக்கள் மன்றம் மிக முக்கியமானது. நாடாளுமன்றம், மக்கள் மன்றம், நாடாளுமன்றம், தேர்தல். நீங்க 3 முறை நீங்க பார்க்கலாம். இல்ல ஒரு குற்ற வழக்குல மக்கள் மன்றம் என்ன செய்யும்? குற்ற வழக்குல மக்கள் மன்றம் நாடாளுமன்றம் வாக்களித்திருந்தா கொஞ்சம் 1977ல எமர்ஜென்சி வந்த காலத்துல நிலக்கரிக்கு வந்துடலாமே. இல்ல அதான் வரிசையா வர ஒரு மக்கள் மன்றம் என்ன செய்யும்னு சொன்னீங்களா, அதுக்காக கேட்டேன். வந்தபோது மக்கள் மன்றம் இந்திரா காந்தியை தோற்கடித்தது. மக்களுக்கு அறிவே இல்லை, ஏழை ஜனங்க ஓட்டு போட்டுறாங்கலாம் சொல்றது போய். நிலக்கரிக்கு வந்துடலாம், அதான் நிலக்கரிக்கு வர. அதே போல விபி சிங் பிரைம் மினிஸ்டராக வந்தபோது போபர் சூழலில் மக்கள் காங்கிரஸுக்கு எதிராக வாக்களித்தார்கள். 2014 பிஜேபி வரும்னு யாரும் நினைக்கல. ஆனால் ஊழலை எதிர்த்து இந்தியா பூராவும் மக்கள் காங்கிரஸுக்கு எதிராக, மக்கள் தீர்ப்பும் சரி நீதிமன்றம் தீர்ப்பும் சரி, காங்கிரஸ் மகா ஊழல் செய்திருக்கின்ற கட்சி இந்த 10 ஆண்டுகளில் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த தீர்ப்பு வருகின்ற பொழுது காங்கிரஸே என்னன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் ஊழல் வழக்கில் சிக்கி பதவியை இழந்து சிறையில் இருந்து ஊழல் வழக்குனா அது தனி சப்ஜெக்ட். அப்போ யாராவது ஊழல் பண்ணாங்கன்னு தனி சப்ஜெக்ட். ஊழல் சொல்றீங்க இல்ல இல்ல மன்மோகன் சிங், ஆமா மன்மோகன் சிங் ஊழல் செஞ்சாங்க. ஆமா இருக்கு, சொல்லுங்க. நீங்க இந்திரா காந்தி, சோனியா காந்தி மேல இருக்கா, ராகுல் காந்தி மேல இருக்கா? அவர் இன்னொரு வழக்கு, நான் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் சொன்னேன். அந்த மக்கள் ஊழல் வழக்கு இல்ல, இல்ல இல்ல மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிற காரணத்தினால எந்த கட்சி தவறு செய்தாலும் மக்கள் தண்டிக்கிறாங்க. 96ல 91ல இருந்து 96 வரைக்கும் மக்கள் விரோத ஆட்சி நடத்திய ஜெயலலிதாவை தண்டித்தது போல் தண்டிப்பார்கள். இல்லன்னு சொல்லியே தண்டிச்சுட்டாங்க 3 முறை. ஜெயலலிதாவையும் தண்டிச்சாங்க. ஜெயலலிதா நம்ம நிலக்கரி பத்தி பேச வேண்டியது. ரவிச்சந்திரன், இது ஒரு அரசியல் ரீதியாக திசை திருப்பு முயற்சி அப்படின்லாம் கோபண்ணா அவர்கள் சொல்ற கருத்தை, காங்கிரஸ் சொல்ற கருத்தை பிஜேபி எதிர்க்கிறது. இது ஒரு சட்ட ரீதியாக நடக்கிற ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ். இதுல அவங்க பிஜேபி தான் நீதிமன்றங்களை இயக்குறது மாதிரி சொல்ற கருத்து ஏற்புடையதல்ல. காங்கிரஸ் கட்சி செய்த தவறுகளுக்கு மன்மோகன் சிங் இன்றைக்கு விலை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஜவடேகர் சொல்றார் அந்த அமைச்சர். அந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்கிறது சார்? இதில் க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி அந்த கேஸ் மறுபடியும் இப்போ டாக்டர் மன்மோகன் சிங்க்கு சம்மன்ஸ் அமைச்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜுடிஷியல் ப்ராசஸ் நடக்கட்டும் போகட்டும். ஆனால் பிரகாஷ் ஜவடேகர் இன்றைக்கி சொன்ன இன்டர்வியூ அதையும் நான் பார்த்தேன். அவர் சொல்கிறது இது நடந்திருக்கு, காங்கிரஸ் செய்த தவறுகளுக்கு மன்மோகன் சிங் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். நிஜமாகவே எல்லாருமே மனசாட்சி விட்டு ஒரு வார்த்தை கேட்டோம்னா, காங்கிரஸ் செய்த தவறுகளுக்கு மன்மோகன் சிங் எந்த வகையில் பொறுப்பாவார்? எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சோனியா காந்தி அவர் தானே ஆட்சி அதிகாரத்துக்கு செலுத்துற இடத்துல இருந்தார். இல்ல கரெக்ட், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அப்படி ஒரு ஊழலில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு அதான் இருந்தாரு. இல்ல அவர் அப்படி ஊழலில் ஈடுபடக்கூடிய அளவுக்கோ அல்லது இப்படிப்பட்ட ஒரு அதீதமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு கம்பெனி கொண்டு வந்ததுக்கோ அவர் மேல நம்ம குற்றஞ்சாட்டுவது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும்? இது என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இது இந்த ஆக்டிங், கவர்மெண்டோட ஆக்டிங் ஒரே ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒன்று பேசுவோம் சார். இன்றைக்கி நரேந்திர மோடி உலகம் பூரா போய் நிறைய முதலீடுகள் இந்தியா கொண்டு வர்றார். அப்படி ஒரு ட்ரிப்பில் தான் ஆஸ்திரேலியா போகும்போது அதானி குரூப் சேர்மனு கூட கூப்பிட்டு போனார். அவர் கூட்டிகிட்டு போனார். அவங்களுக்கு ஸ்டேட் பேங்க் அப்புறம் $1 lakh billion அதெல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்ற பட்சத்தில் இந்த மேட்டரை எடுத்தாங்கன்னா இதைத்தான் மறுபடியும் இருப்பாங்க. நரேந்திர மோடி இப்படியெல்லாம் ஊழல் செய்தார், அதானி குழுமத்துக்காக அதீதமான ஒரு உதவியை செய்தார் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு வந்ததுன்னா, இப்படியே இது ரெண்டும் மாறி மாறி போயிட்டு இருந்ததுன்னா இதுக்கு என்ன முடிவு? இல்லை ஒரு விஷயம், அதாவது இன்டென்ஷன், அந்த பிரதமருடைய இன்டென்ஷன் எப்படின்னா, முதல்லலாம் இன்டர் மினிஸ்ட்ரியல் ஸ்டீரிங் கமிட்டியில் அப்ளிகேஷனை வாங்கி ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லாத மெத்தடில் அலோகேட் பண்ணாங்க. 2005 அவர் அந்த முயற்சியில் ஈடுபடுறார். எப்படி இதை ஆக்ஷனுக்கு போகணும்,
பிட்டிங் போகணும்னு சொல்லி முயற்சி ஏலமுறைக்கு போகணும்னு போகும்போது அதுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். என்றைக்கு 25/7/2005 2004 ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வருஷத்தில் இந்த கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திற்கு பிஜேபி முதலமைச்சர் அர்ஜுன் முண்டா ஜார்க்கண்ட் கடுமையாக எதிர்க்கிறார். சத்தீஸ்கர் பிஜேபி முதலமைச்சர் எதிர்க்கிறார். வெஸ்ட் பெங்கால் மார்க்சிஸ்ட் சீஃப் மினிஸ்டர் கடுமையாக எதிர்க்கிறார். வசந்தராஜ் சிந்தியா பிஜேபி எதிர்க்கிறார். ஒடிஷா பிஜேடி கவர்மெண்ட் நவீன் பட்நாயக் எதிர்க்கிறார். அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் பிஜேபி எதிர்க்கிறாங்க. எல்லாரும் மாநில முதலமைச்சர்கள்லாம் கடுமையாக ஆக்ஷன் முறைக்கு ஏல முறைக்கு போகக்கூடாதுன்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து முயற்சி செய்து 2007 2008 கொண்டு வந்து 2010 ஆக்ஷன் முறைக்கு இந்த ஏல முறைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்றீங்களா? இந்த ஏல முறைக்கு அரசவை அந்த சட்ட திருத்தம் உச்சநீதிமன்றம் வந்து இந்த நீங்க கொடுத்த இந்த அத்தனை உரிமங்களையும் ரத்து செய்தது கொடுத்தது தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லி அதுதான் இந்தியாவுடைய கடைசி நீதிமன்றம், உயர்ந்த நீதிமன்றம். நான் சொல்றேன், அதற்கு பிறகு அவங்க வந்து நீதிமன்றம் தப்புன்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்ட விஷயத்த நீங்க வந்து நாங்க எடுத்த முடிவு சரின்னு நீங்க இப்ப பேசுறது எப்படி சரியில்லை? 2005 ப்ராசஸ் வந்து சட்டத்துறையில கலந்து எந்த சட்டத்தை வந்து அமெண்ட்மெண்ட் பண்றதெல்லாம் முயற்சி பண்ணி இருங்க நான் சொல்லிடுறேன். கடைசியாக 2010 இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துறோம். ஏன்னா அந்த சட்டம் வந்து அன்னைக்கு வந்து சுரங்கங்கள் மற்றும் தாதுக்கள் சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி அதில் நிலைக்குழுலேயே ஒரு வருஷம் இருந்தது. இப்படிலாம் ஒரு 6-7 வருஷம் கடுமையான முயற்சிக்கு பிறகுதான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். கொண்டு வரும்போது அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் இதில் வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் சேர்ந்து செய்கிறப்போ தவறுகள் நடக்கிறது, இதை வந்து டிரான்ஸ்பரண்டாக இல்லை, இது வந்து விருப்புரிமையின் அடிப்படையில் இது வழங்கப்படுவதை உணர்ந்த மன்மோகன் சிங் ஆக்ஷன் முறைக்கு வந்து அதற்கு சட்டத்திற்கு அடிப்படையில கொடுத்துட்டு கடைசியா அவர் கொடுக்க முடியாது. வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து கோல் செக்ரட்டரி அலோகேட் பண்ண முடியாது. இல்ல இப்ப ஒரு சிக்கல் ஐயா ஒரு நிமிஷம். இப்ப ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகே இப்போ மன்மோகன் சிங் மீது க்ளோஷர் ரிப்போர்ட்டுக்கு பிறகு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பாலிடிக்ஸ் காரணம்னு சொல்லலாம். ஓகே, பிஜேபி நீங்கள் காரணம் சொல்கிறீங்க, அவங்க பிரதிநிதிகள் யாரும் இல்லை மறுக்கிறதுக்கு. நான் லாஜிக்கலாக சொல்கிறேன். வினோத் ராய் சிஏஜி, அவர் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவருக்கு வந்து இந்த காங்கிரஸ் அரசாங்கத்து மேலேயோ பிஜேபி மேலேயோ தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த விதமான தீர்த்துக்கிறதுக்கு பகை கிடையாது. அவர் திரும்ப திரும்ப சொல்லி வரக்கூடிய ஒரு கருத்து, தன்னுடைய புத்தகத்தில் சொல்லக்கூடிய கருத்து, நான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இந்த நிலக்கரி இந்த ஆக்ஷனில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது, தயவு செய்து தடுத்து நிறுத்துங்கள் என்று நான் திரும்ப திரும்ப அவரிடம் கூறினேன். ஒரு முறை பிரணாப் முகர்ஜி அப்பொழுது நிதி அமைச்சருடன் சேர்ந்து கூறினேன். நாங்கள் 2 பேரும் கூறினோம், அவர் கேட்கவில்லை அப்படின்னு அவர் சிஏஜி ரிப்போர்ட்ல அவர் தன்னுடைய புத்தகத்தில் அவர் சொல்றாரு. அவர் சொல்லுவதை நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. இன்னொன்று, நீங்க வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். இந்த கேஸ்ல வந்து ஒரு கட்டத்தில் கூட சிபிஐ வந்து டாக்டர் மன்மோகன் சிங்கை வந்து விசாரிக்கவே இல்லை. அவங்க திரும்ப திரும்ப நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, பிஎம்ஓ அஃபிஷியல்ஸ்லாம் விசாரிச்சிட்டோம், அவர்கிட்ட போக முடியலன்னாங்க. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு 3 நாட்கள் முன்பாக அவரிடம் அவங்க எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அவர் தொடரத்துக்கே துறை சார்ந்த அமைச்சர். நீங்க இவ்வளவு பேசுறது ஒரே ஒரு நிமிஷம். ஆராசாவையும் தயாநிதி மாறன் விஷயத்திலையும் துறை சார்ந்த அமைச்சர்கள் ஆராசாவை வந்து அவர்கிட்ட அந்த போர்ட்போலியோ இருந்தது, அவரை வந்து இன்னைக்கு அவர் மிகப்பெரிய வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார். இந்த துறையோட அமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங், அவர்கிட்ட விசாரணை நடத்துறதுக்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டது? இல்ல, அவர் ராஜினாமா செய்ததையும் பார்த்தோம், அது காங்கிரஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணுச்சு ஒரு நேரத்துல. அதே மாதிரியான ஒரு தார்மீக நிலையை ஏன் மன்மோகன் சிங் திரும்ப திரும்ப கோபண்ணா என்ன சொல்றாரு, நாங்க ஒரு ப்ராசஸ்ல இதை கொண்டுட்டு வந்தோம், 4-5 முதலமைச்சர்கள் எதிர்த்தார்கள், இது ஏற்கனவே இருந்த பாலிசி. நான் கேட்குறேன், ஒரு அரசாங்கம் வருகின்ற பொழுது ஏற்கனவே செய்த அரசாங்கத்தினுடைய இதை அப்படியே பின்பற்றணும்னு இல்லை. அவன் தப்பு பண்ணான்னா அதை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. 1. 2வது, முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார்கள் அப்படின்றதுக்காக நாங்கள் மாற்றிக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதலமைச்சர்கள் எத்தனையோ கடிதம் எழுதுகிறாங்க, நீங்கள் அந்த கடிதத்தை படித்து மாற்றிக்கிறீங்களா? 1. 2, மன்மோகன் சிங் எந்த விஷயத்திலையும் ஊழல் நடந்ததா நடக்கவில்லையா, அது எந்த ஊழலாக இருந்தாலும் சரி, அவர் மௌனமாகவே இருந்தார். மௌனம் வந்து சம்மதத்துக்கு அறிகுறி. இல்ல, இந்த ஊழல்ல வந்து 4வது இந்த ஊழல்ல வந்து அவர் சொன்னாரு, இந்த ஊழல்ல மௌனமா இல்ல. மார்ச் 2012 சிஏஜியோட டிராஃப்ட் ரிப்போர்ட் வந்த பிறகு, சிவிசி அந்த கண்காணிப்பு அமைப்பு சொன்ன பிறகு மன்மோகன் சிங் சொன்னார், என்ன அரசியலை விட்டே விலகுவேன், பப்ளிக் லைஃப்ல இருந்து விலகுவேன், இந்த குற்றச்சாட்டு உண்மையானால் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். சரி, அவர் சொல்லல அப்படின்றது இந்த விஷயத்துல பொறுத்த. 2வது, ஒரு ஊழல் நடக்குதுன்னா அதுக்கு பிரதமர் தான் பொறுப்பு. ஒரு மத்திய அமைச்சர், கேபினெட் மினிஸ்டர் ஊழல் செஞ்சால் கூட சரி, ராஜா ஊழல் செஞ்சால் கூட சரி, எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாமல் ஊழல் நடக்கும்? ஒரு
வீட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தால் அந்த தலைவருக்கு தெரியாமல் அந்த வீட்டில் நடக்குமா? நடக்காது. பொறுப்பு, தார்மீக பொறுப்பு அவர் ஏற்று ராஜினாமா செஞ்சிருக்கணும். என்ன கேட்டா அவர், நான் தனிப்பட்ட மன்மோகன் சிங் நல்லவரா கெட்டவரா? அது தார்மீக பொறுப்புன்னு வந்தா, இப்ப மாநிலத்துல ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் மேல ஒரு புகார் வருகிறது, அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதற்காக வந்து அந்த கூட்டு பொறுப்பு அல்லது அந்த அமைச்சரவைக்கு தலைவர் அப்படின்ற முறையில அவங்க தார்மீகமா பொறுப்பு எடுக்கணும்னு முதலமைச்சர் சொல்வீங்களா? கூட்டு பொறுப்பு தான், இதுல ஒன்றும் சந்தேகமே வேணாம். ஒரு பிரதமர் வந்து எல்லா விஷயங்களையும் தலையிட முடியும். பிரதமருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது பிரதமருக்கு இது மன்மோகன் சிங் நல்லவராக கூட இருக்கலாம். எனக்கு அவரை பற்றி ஒன்று, இது என்ன மெயின் இதுன்னா, காங்கிரஸ் தலைமை, அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர். யாரு? பிரதமர். தென் ஜன்பத்தில் என்ன சொல்றாங்களோ அதை அவர் கேட்டாகணும். ஒரே ஒரு உதாரணம், ஆமா, ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றது கேளுங்க. ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நம்ம ராகுல் காந்தி அவர்கள் இந்த தண்டனை பெற்றால் சட்டத்திலிருந்து விலக்கு, இப்போ ஒரு நாள் தண்டனை என்றாலும் அவங்க பதவியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்து இது உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க. அதுக்கு ஒரு திருத்தம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கீழ்ச்சி போடுறாரு. யாரு? ஒரு காங்கிரஸ் கமிட்டியால அங்கீகரிக்கப்பட்ட அனுப்பப்பட்ட இல்ல கீழ்ச்சி போடுறாரு. எதுக்கு சொல்றேன்னா, இது மன்மோகன் சிங் ஊழல் அல்ல, இது தென் ஜன்பத் ஊழல். புதிய கண்டுபிடிப்பு இல்ல, உண்மையான கண்டுபிடிப்பு. ராகுல் காந்தி அதை கீழ்ச்சி போட்டதுனால்தான் அந்த சட்டத்தில் மறுபடியும் திருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு ஜெயலலிதா பதவி விளங்கினார், இவர் சவுத்தாலா, அப்புறம் லாலு பிரசாத் போன்றவர்கள்லாம் பதவி விலகுறாங்க. அது வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு இளைஞனுடைய ஒரு முடிவு. ரொம்ப நல்ல. உங்க இளைஞர் எங்க இருக்காருன்னே தெரியல, ஒரு கட்சியினுடைய இளைஞர் எங்க இருக்காருன்னே தெரியல. நிலக்கரிக்கு வருவான், நிலக்கரிக்கு வேணாம். ஜெயலலிதா பத்தி சும்மா அவதூறா பேசாதீங்க. நீங்க ஜெயலலிதா போக கூடாது. நீங்க ஸ்ரீரங்கத்துல ஜனங்க யாருக்கு ஆதரவு? நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வந்தா நேரடியா கேட்கிறது. இப்ப பிரதமர் அப்படின்றதுனால அவர் மேல இந்த வழக்கு இல்ல. பிரதமரால எல்லா குறிப்புகளையும் எல்லா கோப்புகளையும் பார்க்க முடியாது, ஆலோசகர்களை நம்பித்தான் ஆக வேண்டும்ன்றது அதே நீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த தவறான ஒரு இந்த ஒதுக்கீடு வந்த போது அதற்கு கையெழுத்திட்டவர் நிலக்கரி அமைச்சர் என்ற முறையில அப்ப பொறுப்பு வகித்த, கூடுதல் பொறுப்பை வகித்த மன்மோகன் சிங்ன்றதான் இது. இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறது, கல்மாதி ஒலிம்பிக் பிரச்சனை வந்ததுன்னா கல்மாதி மேல நடவடிக்கை, 2Gனா ராஜா மேல நடவடிக்கை, தயாநிதி மாறன் மேல புகார் வந்தா அவரை ராஜினாமா செய்ய சொன்னாங்க. இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு மற்றவங்களுக்குலாம் ஒரு நியாயம், கோல் மினிஸ்டரா இருந்த மன்மோகன் சிங்க்கு இன்னொரு நியாயம்னு காங்கிரஸ் இரட்டை நிலையை கடைபிடிச்சதா? இல்ல நீங்க சொன்ன அந்த வழக்குகள்லாம் முற்றிலும் வேறுபட்ட வழக்கு. இதுக்கு அதுக்கு முடிச்சு போட முடியாது. மன்மோகன் சிங் வந்து துறை சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார். முடிவு ராஜாவும் இதைத்தான் சொன்னாரு, நான் துறை சார்ந்து ஒரு முடிவு எடுத்தேன். அது வந்து ராஜா இன்னும் சொன்னார், நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை கன்சல்ட் பண்ணேன், மன்மோகன் சிங் லெட்டர் எழுதினேன். இல்ல நான் சொல்றேன், அது வந்து பாலிசி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்டா ஆக்ஷனா என்கிற முடிவுல வந்து பிரதமரை கலந்தார், நிதியமைச்சரை கலந்தார், எல்லாரையும் கலந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்னு முடிவாகி போச்சு. ட்ராயினுடைய வழிகாட்டுதல் படி அது எக்ஸிக்யூஷன்ல நீங்க தவறு பண்ணீங்கன்றது தான் வழக்கு. இன்னைக்கு அதை நீதிமன்றத்தில் அவர் சந்திக்கிறார். ஆனால் இந்த இதை பொறுத்தவரை இது வந்து துறை சார்ந்து ஒரு ப்ரொபோசல் வருது. ஒரு தொழிலதிபர் வந்து எனக்கு அலோகேஷன் வேணும்னு கேட்குறாரு. கேட்கும்போது ஒரு பிரதமராக இருக்கிறவர் அந்த கடிதத்தை வந்து இவருக்கு அனுப்புகிறார். யாருக்கு? நம்ம அந்த துறை சார்ந்த செயலாளருக்கு அனுப்புகிறார். செயலாளர் ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறார், ஜாயிண்ட் வெஞ்சர் 75-15-15 அலோகேட் பண்ணலாம்னு சொல்றார். உடனே அது சரி என்று அவர் ஒத்துக்கொள்கிறார். இப்படி ப்ராசஸ் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். கிளர்க்ல இருந்து ஹெட் கிளர்க்கு போவோம், ஃபைலு ஹெட் கிளர்க்கு செக்ரட்டரிக்கு போவோம், செக்ரட்டரியிலேருந்து இன்னொரு செக்ரட்டரிக்கு தலைமைச் செயலாளருக்கு போவோம், தலைமைச் செயலாளர்லேருந்து பிரைம் மினிஸ்டருக்கு போவோம். அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் எதை கொடுத்தாலும் கையெழுத்து போட்டுருவாரா படிக்காம? ஊழல் இது என்ன சரியா? தவறு இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுன்னா அதுல தீர்ப்பு வரட்டும். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. ஏங்க இந்த இது இருங்க 200 அவங்க கொடுத்த அந்த இதை உச்சநீதிமன்றம் தவறு என்று சுட்டிக்காட்டி
சரி 200 இல்ல 200 allocation தள்ளுபடி பண்ணி இருக்கு. உச்சநீதிமன்றம் தள்ளுபடி இல்ல, இதுக்கு பண்ணிச்சு. இன்னொரு பரிமாணம் இல்ல, இருக்கு. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுல 200க்கு மேற்பட்டதை வந்து தள்ளுபடி இல்ல, பண்ண 1,86,000 கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு அப்படின்னு சொல்லி சிஏஜி வந்து ஒரு உத்தேச இழப்ப சொல்லுச்சு. இல்ல, CAG இந்தியாவுடைய ஊழல் இல்ல, மிகப்பெரிய இல்ல, ஊழல் இல்ல, இது இல்ல, அப்படின்னு நான் சொன்னது. ஒண்ணே ஒண்ணு தயவு செய்து கற்ற ஊழலோட பெருசு இது. நான் வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அதாவது CAG நீங்க வந்து defend பண்ணி தான் ஆகணும். 2Gலயும் கோல்லையும் 2 விஷயமா வினோத் ராய் வந்து ஒரு கற்பனையான ஒரு அணுகுமுறையை கையாண்டார். வினோத் ராயினுடைய கற்பனைக்கு எல்லையே கிடையாது. அதாவது வருவாய் இழப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் நீங்க பாலிசி இல்லாம ஆக்ஷனுக்கு போயிருந்தால் இந்த வருமானம் கிடைச்சிருக்கு, அதனால வருவாய் இழப்புன்னு சொல்றாரு. நாங்க தான் பாலிசி வந்து ட்ராய் வந்து சொல்லியாச்சு, அதுபடி போச்சு. அதே போல ஏலத்துக்கு போகும்போது அந்த அளவுக்கான வருமானம் காங்கிரஸ் கட்சிக்கு 2010 வரைக்கும் வந்து ஏலத்துக்கு போக முடியாது. சட்டத்திற்கு ஒரு மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜால இந்தியாவினுடைய உயர்ந்த பதவி வைத்த ஒரு பிரதமரையே சம்மன் அனுப்பிச்சு கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது நீதியின் மாட்சிமை அப்படின்னு பார்க்கலாமா? இன்னொரு பார்வை, அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தவங்களே கூட தவறு செய்யக்கூடிய இடத்துல வல்னரபிளா இருந்தாங்க அப்படின்றது நம்ம ஜனநாயகத்துல இன்னொரு இருண்ட பக்கமாக கூட நம்ம பார்க்கலாம். நான் உங்களை கேட்கிறது, காங்கிரஸ் தரப்புல இப்ப சொல்றது வந்து ஒருவருக்கு சம்மன் அனுப்புனதுனாலேயே அவர் குற்றவாளியான்னு சொல்ல முடியாது, அதை வச்சு அவர் நீதிமன்றம் எதுவும் அவரை கண்டிக்கல அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு விளக்கம் தர பார்க்கிறாங்க. காங்கிரஸ் தலைமை விளக்கம் தருது. அந்த விளக்கம் வந்து ஏற்புடையதா? கண்டிக்கலன்னு இது சொல்ல முடியுமா? நிச்சயமா அதை ஏத்துக்க முடியாது. நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன். அதாவது வந்து டாக்டர் மன்மோகன் சிங் வந்து அவருக்கு வந்து இதோட அது எண்ட் ஆஃப் த ரோடு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா அவருக்கு வந்து இந்த சமனியை வந்து குவாஷ் பண்றதுக்கு 2 படிகள் இருக்கின்றன. ஹைகோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அவர் குற்றவாளி என்று இன்னமும் எந்த நீதிமன்றமும் வரையறுக்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர். ஆனால் தார்மீக முறையில் ஒரு முன்னாள் பிரதம மந்திரி என்பவர் ஒரு மிக உயர்ந்த பதவி, அதன் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த சிஸ்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மிக அளப்பரியது. அப்படிப்பட்ட ஒரு உயர் பதவி வகித்தவரையே இன்றைக்கு ஒரு மாவட்ட நீதிமன்ற டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஜட்ஜ் லெவலில் இருக்கக்கூடியவர், புரோட்டோகாலில் வந்து பிரதம மந்திரி கீழ் 7வது படிம நிலையில் இருக்கக்கூடியவர், அவர் வந்து அழைக்கிறார், சம்மன் அழைக்கிறார் என்றால், சம்மன் கொடுத்து அழைக்கிறார் என்றால், ஒன்று அது நிச்சயமாக நாம் முந்தைய சொன்ன மாதிரி நீதித்துறையின் மாண்பை உயர்த்துகிறது. இரண்டாவது, நிச்சயமாக இது வந்து ஒரு சர்க்கிள் தான். அதாவது வந்து பாலிட்டிஷியன்ஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை என்பது மக்கள் மன்றத்தில் நிச்சயமாக குறையும். இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய முழு பலத்தையும் திரட்டி நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அவங்க நிப்பாங்க, அதுல தப்பு கிடையாது. ஒரு நிமிஷம் நான் முடிச்சுறாங்க. கண்டிப்பாக அவர்கள் நிற்பார்கள். ஃபயர் வால் பண்ணிக்கிறாங்க. ஆராசா விஷயத்திலையும் கல்மாடி விஷயத்திலையும் அப்படிதான் அவங்க வந்து பிரதம மந்திரியை தொடக்கூடாத அளவுக்கு ஃபயர் வால் பண்ணி காப்பாத்துறாங்க. இந்த முறை இவர்கள் பதவியில் இல்ல, இவங்களால அது என்ன செய்ய முடியும்னு தெரியல. அவருக்கான எல்லா லீகல் ஆப்ஷன்ஸும் இருக்குது, நான் மறுக்கல. பட் இந்த சம்மன் என்பது நிச்சயமாக தார்மீக ரீதியில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய சர்க்கல், ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் தான் அது. இல்ல, அலகாபாத் நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பை இந்திரா காந்தி எப்படி எதிர்கொண்டாரோ, எப்படி மக்கள் சக்தியோட அது முறியடித்தாரோ, மீண்டும் பிரதமராக வந்தாரோ, அதை போல இது என்ன மக்கள் சக்தின்னு தெரியல. நீதிமன்றத்துல போய் உங்க தரப்பு நியாயத்தை சொல்லி சட்டத்தால் வெல்வோம்னு சொன்னா அது ஒரு நியாயம். மக்கள் மன்றத்துல மக்கள் மன்றம் தான் தோற்கடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊழல் செஞ்ச போதும் காங்கிரஸுக்கு பாடம் தோக்காத கட்சியா நீங்க தான் பலமுறை தோத்துறீங்க. தோக்கிறது வேற, நாங்க தோக்கல. ஒரே ஒரு முறை தான் தோத்தோம். 96ல தோக்கல. ஆமா தோத்தோம். ஜெயலலிதாவே தோத்தாங்களே. இருக்கட்டும், ஏன் இந்திரா காந்தி தோக்கல? அதான் சொல்றேன், தோத்தாங்கன்ற இல்ல சொல்ல. தோக்கறத வச்சு ஒன்னு சொல்ல முடியாது. 40 தொகுதியிலும் தோத்தாங்க, இப்ப 37 தொகுதியில ஜெயிச்சாங்க. நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் ஆஜராக வேண்டும் என்று மன்மோகன் சிங்குக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது சட்ட ரீதியானதா அல்லது களங்கப்படுத்தவா என்று கேட்டிருந்தோம். சட்ட ரீதியானது என்று 52% நேயர்களும், கலங்கப்படுத்த என்று 48% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. ஏறத்தாழ சமமான ஒரு கருத்து தான் வருது. 2013 குமாரமங்கலம் பிர்லா மேல வழக்கு தொடர்ந்த நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்ப அன்றைக்கு மொத்த இந்தியாவில் தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் கொந்தளித்தன. சிஐஐ இது மாதிரியான விஷயத்துக்கு எப்பவுமே அறிக்கையை விடாத, கருத்து சொல்லாத சிஐஐ சொன்னது, பிஸ்னஸ் மேனை ஸ்கேப் கோட் ஆக்கக்கூடாது, வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படி செய்யறதுன்றது ஒரு தொழிலதிபர்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்குறது நல்லதில்லை நாட்டுக்குன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு புலன் விசாரணையில் தவறு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கலாகி அவரை சம்மன் பண்ணுற ஒரு நிலைமை வந்திருக்கு. இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும்? இல்லை சார், அதே தான். இப்போது அன்னைக்கு வந்து சிஏஏ சொன்ன விஷயத்தை இப்போ மறுபடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது அதே
ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட்டை போட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி குமாரமங்கலம் பிர்லா வந்து உள்ளுக்குள்ள இழுத்து அவர் சம்மனம் இல்ல அவர் மேல க்ளோஷர் ரிப்போர்ட் போடல. இல்ல மன்மோகன் சிங் தான் க்ளோஷர் நான் ரிப்போர்ட் என்ன சொல்றேன்னா இல்ல நீங்க இவங்க அனுப்பட்டும், செய்யட்டும், எல்லாம் பண்ணட்டும். ஆனா இந்த நாட்டினுடைய பொருளாதார ரீதியில இவ்வளவு முதலீடுகள் தேவைப்படுற ஒரு இடத்துல பெரிய பெரிய நிறுவனங்களை நம்பித்தான் நமக்கு முதலீடுகளே வரும். இல்ல முதலீடு வருவதற்காக சட்டத்தை மீறலாமா? நான் சட்டத்தை மீறவே சொல்லல, சட்ட மீறலை நியாயப்படுத்த முடியும்? நியாயப்படுத்தவில்லை. இது வந்து இதனுடைய ஆய்வு அப்படிங்கிறது, இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இன்னும் பரிபூர்ணமா நடக்கணுங்கிறதா நான் பார்க்குறேன். நான் இது வந்து கோர்ட் கேஸ் நடக்கட்டும், ஜுடிஷியல் லாயர் எனக்கு அதில் அப்ஜெக்ஷனை போட்டோம். ஆனா இதனுடைய இம்பாக்ட் என்னவா இருக்கும், இது எந்த நிலைமைக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகும் எதிர்காலத்தில் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, அது மூவருக்குமான பொது கேள்வியை கேட்டுற நேரம் இல்லை, செய்திக்கு வழிவிடணும். சுருக்கமா சொல்லுங்க. இது அவர் பொருளாதார ரீதியான தாக்கத்தை சொல்றார். அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சிக்கு இது மேலும் பின்னடைவை தருமா? இது வந்து பிஜேபிக்கு எதிராக தேசிய அளவிலான ஒரு கட்சியே இல்லை அப்படின்ற நிலைக்கு இது கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு காங்கிரஸுக்கு வாய்ப்பே இல்லை. இந்தியா பூரா காங்கிரஸ்ன்றது அழிஞ்சு போச்சு. இனிமேலுக்கு ஏதாவது ஒரு புது இயக்கம் பிஜேபிக்கு எதிரான உருவானாதான் உண்டு. அரசியல் ரீதியாக ஊழல் கட்சி என்று அகில இந்திய ரீதியிலையும் வெளிநாடுகளில் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கே சம்மன் அனுப்பக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ற கேவலத்தை இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுத்தது காங்கிரஸ். இந்த மாதிரி பேசும்போது அதுவும் அதிமுகவை சேர்ந்த அந்த கட்சியில் இருக்கிற ஒருவர் வந்து இப்படி பேசுகிறாருன்னா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அடுத்து இந்த மன்மோகன் சிங் வந்து அவருடைய நேர்மை வந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் சுதந்திர இந்தியா காணாத வளர்ச்சி ஏற்படுத்தியவர், 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தவர், ரிசர்வ் வங்கியினுடைய தலைவராக இருந்தவர், பெரும் பொறுப்புகளில் இருந்த உயர்ந்த பதவியில். ஆனாலும் இந்த சட்டத்தின்படி இந்த ப்ராசஸ் இருக்க லீகல் ப்ராசஸ், இந்த அணுகுமுறையில் அவர் தன் பங்கை ஆற்றி நிரபராதியாக அவர் தன்னை வெளிப்பு வருவார். ஆனால் இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு சதிக்கு பின்னாலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நில கையகப்படுத்தல் சட்டத்தினால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு ஒரு சிபிஐ நீதிமன்றத்தின் மூலமாக இப்படி ஒரு தாக்குதல் இன்றைக்கு மன்மோகன் சிங் மீது விடப்பட்டிருக்கிறது. இதை காங்கிரஸ் கட்சி நிச்சயம் எதிர்த்து முறியடித்து வெற்றி பெறும். இது இறுதியானதல்ல. இப்போ KM பிர்லாவும் இன்வால்வ் ஆயிருக்கார், மன்மோகன் சிங் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நிச்சயமாக இவர்கள் உச்சநீதிமன்றம் வரை போவார்கள். இந்த சம்மன்ஸ்க்கு ஸ்டே வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அவப்பெயர் என்பது அந்த பிரதமர் பதவிக்கு ஒரு பெரிய ஒரு இழுக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் நிச்சயமாக இது ஒரு பின்னடைவு தான். வெறும் இது வெறும் சம்மனே ஒரு இழுக்கை தந்துருமா? நிச்சயமாக சம்மன் அனுப்பப்படுவது என்பதே ஒரு இழுக்கான காரியம் தான். இது ஒரு பின்னடைவு தான் காங்கிரஸ். இல்ல நரேந்திர மோடியை 7 மணி நேரம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நாட்டில் பிரதமராக வந்திருக்காரு. நன்றி, உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. அடுத்து சம்மன் எப்படி வரப்போகிறது, அதனுடைய விளைவுகள் தாக்கம் எப்படி இருக்கின்றது இன்னொரு தருணத்தில் நம்ம விவாதிக்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.